இந்த ஆனைமங்கலம் செப்பேடை படித்தோன்னா என்னெல்லாம் இந்த தெரியுதுன்னா, இந்த செப்பேடுக்கு வந்து ஒரு பெரிய வயர் மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று இருந்து அதில் வந்து ராஜ முத்திரையோட லட்சியம்னா ராயல் சீல். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான விஷயம். ஒரு புலி அதில் இருக்கு, சோழர்களோட பிரதிநிதி. இன்னொரு பக்கம் 2 மீன்கள், பாண்டியர்களோட பிரதிநிதி. கீழே வந்து அழகாக ஒரு அம்பு, வில்லு அம்பும். அந்த வில் இருக்கிறதுனால சேரர்கள்னு தெரியும். இந்த 3க்கு மேலே ஒரு கொடை இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கொடையில வந்து ராஜேந்திர சோழன் கொண்டு வந்துட்டாரு. என்னடா இது வரைக்கும் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இருந்தாரு இந்த டாக்டர், திடீர்னு ராஜேந்திர சோழன் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இந்த கதை நடக்கும்போது ராஜராஜ சோழன் இறந்துடுறாரு. அங்க சூடாமணிவர்மனும் இறந்துடுறாரு. சூடாமணிவர்மனுடைய பையன், அவர் பேர் வந்து விஜய மார்த்தாண்டவர்மன், எனக்கு நீங்க செப்பேட்டில் போட்டு பர்மனெண்டாக கொடுத்துருங்க, இது ரொம்ப தற்காலிகமாக இருக்கும் ஓலைச்சுவடுன்னு அவர் கேட்கும்போது, ராஜேந்திர சோழன் தனது தந்தையருடைய விருப்பம் போல என்ன ஓலைச்சுவடில் எழுதியிருக்கோ அதை அப்படியே செப்புக்கு மாற்றி பொறிச்சது தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்.